அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. இந்தியன் 2ல சூர்யா டயலாக் சொல்லுவார் தெரியுமா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், குறிக்கோளோட வந்து குறி வச்சு தக்கிற ஏவுகணல. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, குறிக்கோளோட அதுக்கு மேல வரல. இன்னொரு வாட்டி குறிக்கோளோட இன்ஜினியர் ஆகணும்னு வந்திருக்கேன், அதான் இங்க உட்காந்துருக்கேன். குறிக்கோளோட நான் டெய்லர் ஆகணும்னு வந்திருக்கேன், அதனால உட்காந்துருக்கேன். இப்ப இருக்கா குறிக்கோளோட டெய்லர் ஆகணும்னு வந்திருக்காங்க, அவங்க குறிக்கோள் நிறைவேறிடுச்சு. விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு வந்து நான் குறிக்கோளோட டெய்லரா உட்காந்துருக்கேன். எல்லா நாட்டிலயும் நான் போய் தச்சு கொடுக்க சொன்னாலும் தச்சு கொடுப்பேன். ரைட்டு. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், குறிக்கோளோட வந்து ஏவுகணை கவட்டை வர வச்சு அடிப்பேன். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டா, குறிக்கோளோட சிங்கம்லாடா. குறிக்கோளோட அந்த சிங்கம்லாம் அடுத்த வாரம் புளியா வரலாம், அப்ப பாத்துக்கலாம். நடிக்காதரா. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம் நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேணாம், மீனி கேரட் முட்டையில இருந்து தயாரிக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம், தக்காளி பாதாம் ஆரஞ்சுல இருந்து தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம் சொல்லல, ரைஸ் மில் தான் வேணும்னு சொல்றோம். பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேணாம், பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேணாம் சொல்றோம். அப்புறம் ஐயோ மறந்து வச்சு. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம் நாங்க சொல்ல வரல. என்ன முட்டையில முட்டையில இருந்தா எனக்கு அவிச்ச முட்டை ஒண்ணு, அல்ல ஆப்பாயில் ஒண்ணு, அது ஒண்ணு. இந்தியாவுல ஃபேக்டரியே வேணாம் நாங்க யாரும் சொல்லல. ஆனா சோப்பு முட்டை வச்சு இதுல இருந்து வர ஃபேர் லவ்லி தேவையில்ல. தேவையில்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம் நாங்க சொல்லவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த முட்டை அதெல்லாம் இருக்குதுல்ல, அதுல இருந்து வேணாப்பா இருக்கு முட்டை, அதெல்லாம் எடுத்து ஓரமா போடுங்கப்பா, ரோட்டுக்கு டேமேஜ் ஆக்குதா இல்லையா? அதுல உள்ள கிரீமு அந்த எதுவுமே வேணாம். அது இல்லாம இந்த காய்கறி அதுல உள்ள கிரீமு அதெல்லாம் வேணாம். இல்ல என்ன சட்டசபையில பேசுற மாதிரில பேசுறீங்க? இந்தியாவுக்கு நாங்க ஃபேக்டரி வேணாம்னு சொல்லல, பால்ல இருந்து தயாரிக்கிற டீ காபி இந்த மாதிரி எந்த ஐட்டம் எங்களுக்கு வேணாங்க. எங்களுக்கு தேவை எல்லாம் பால் மட்டும் போடுங்க. இந்தியா மீன்ஸ் தமிழ்நாடு, டோட்டல் தமிழ்நாடு. இந்தியா மீன்ஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு மீன்ஸ் மதுரை, மதுரை மீன்ஸ் திண்டுக்கல். இந்தியா சோப்பு வேணாம். இந்தியாவுக்கு சோப்பே வேணாம்பா. யாரு குளிக்கிறா இப்ப? யாரு சோப்பு கேட்டா? இந்தியாவில படிப்பு பாடம் இதை மட்டும் பாருங்கப்பா, சோப்பு போட்டு குளிக்கிறீங்க. இந்தியாவில இருந்து சோப்பு வேணாங்க, பால். இந்தியாவில இருந்து சோப்பு வேணாம், ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வாங்க, அப்பதான் நான் போட்டு குளிப்பேன். பால், மேக்கப், பால் மேக்கப். இந்தியாவுக்கு ஃபேக்டரி வேணாம் நாங்க சொல்லல, சோப்புல இருந்து தயாரிக்கிற மீன்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேணாம், அழகு சாதன சோப்பு வேண்டாம். மீன்ல இருந்து தயாரிக்கிற பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேணாம். வேற வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லையா? நீ வேலையை பார்த்துட்டு போயான்றாரு. நடிக்காதரா. நம்ம நடிகன் என்று மாறியாச்சு ப்ரோக்ராம ஸ்பான்சர் பண்றது ஸ்ரீ யோகிராம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், முத்தமிழ் நகர், திண்டுக்கல். திண்டுக்கல் டு நத்தம் ரோட்ல நமக்கு ஒரு இடம் அமைஞ்சிருக்கு, அதுதான் நம்ம முத்தமிழ் நகர். ஓகே, இன்னைக்கு நம்ம கான்செப்ட்ல என்ன டயலாக் கொடுக்க போறோம்னா, அலைப்பாயுத படத்துல சாலினி சொன்ன டயலாக். கார்த்திக், நீ பணக்காரனா? கிளாஸ்ல லாஸ்டா? அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இப்படி முட்டாள்தனமா பின்னாடி சுத்துவாங்க. இதுதான் இன்னைக்கு கொடுக்க போற டயலாக். இதெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பாப்போம் வருங்கால சாலினிகள். கார்த்திக், நீ பணக்காரனா? நீ பணக்காரனா? எனக்கு ஒரு 2 லட்சம் கடன் கொடு. கிளாஸ்ல லாஸ்டா? அடிக்கடி கிளாஸ்ல ஃபெயில் ஆகுவியா? அடிக்கடி கிளாஸ்ல ஃபெயில் ஆவியா? எக்ஸாம்ல ஆக மாட்டேன். கார்த்திக், நீ பணக்காரனா? கிளாஸ்ல லாஸ்டா? அடிக்கடி ஃபெயில் ஆகுவியா? கார்த்திக், நீ என்ன பணக்காரனா? கிளாஸ்ல லாஸ்டா?
அடிக்கடி கிளாஸ்ல ஃபெயில் ஆகுவியா? இப்படித்தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துவியா? இப்படித்தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துவியா கார்த்திக்? என்ன பாடவா சொன்ன? பணக்காரனா? கிளாஸ்ல லாஸ்டா? அடிக்கடி ஃபெயில் ஆகுவியா? பொண்ணுங்க பின்னாடி இப்படித்தான் சுத்துவியா? பொண்ணுங்க பின்னாடி இப்படித்தான் சுத்துவியா? கார்த்திக், நீ என்ன பணக்காரனா? அடிக்கடி கிளாஸ்ல ஃபெயில் ஆகுவியா? இப்படிதான் பின்னாடி சுத்துவியா? சாரிம்மா, மன்னிச்சுக்கோமா. போடா, உனக்கெல்லாம் ஊர்ல வாக்கிய வரப்புல கனிமொழி தேன்மொழின்னு எவ்வளவு கிடப்பா. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். இததான் இந்த மேம், டைரக்டர் மேம் ஃபர்ஸ்ட் சொல்ல போறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். போடா, உனக்கெல்லாம் வாக்கிய வரப்புல கனிமொழி தேன்மொழின்னு எவ்வளவு காத்துட்டு இருப்பா. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். போடா, உனக்குலாம் நான் கிடைக்கவே மாட்டேன். வாக்கிய வரப்புல கனிமொழி தேன்மொழி கிடைக்கவே மாட்டேன். போய் தொலை. போடா, உனக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். வாக்கிய வரப்புல கனிமொழி தேன்மொழியில யாராவது சுத்திட்டு இருப்பா. அவளை போய் பாத்துக்கோ. வாக்கிய வரப்புல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. போடா, வாக்கிய வரப்புல கனிமொழி தேன்மொழியில எவ்வளவு இருப்பா. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். போடா, உனக்கெல்லாம் கனிமொழி தேன்மொழின்னு யாராவது இருப்பா. செட்டே ஆக மாட்டேன். டயலாக் என்னன்னா, கத்திப்பட கிளைமேக்ஸ்ல விஜய் சார் சொல்ற டயலாக் தான். 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் அந்த கடனை என்னால கட்ட முடியலன்னு கை தூக்குறான். அதுக்காக அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. வெறும் 5000 ரூபாய் கடன் வாங்கின விவசாயி அந்த கடனை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். 5000 கோடி கட்டா என்னால கட்ட முடியாது. இப்போ அன்பானி கட்ட முடியும். 5000 கோடி என்னாலே கட்ட முடியாது. அந்த பியர் ஃபேக்டரி ஓனரால எப்படியா கட்ட முடியும்? நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? 5000 கோடி வாங்கின ஃபேர் ஃபேக்டரி அவர்னாலே கடன் கட்ட முடியாதுன்னா அவர்னாலே கடன் கட்ட முடியல. நீ என்ன சொல்ற? 5000 கோடி பியர் ஃபேக்டரி கட்ட முடியலன்னு இவரை கட்ட சொன்னாங்க. பஞ்ச் டயலாக் ஒண்ணு சொல்லுங்க. எஸ்டி படத்துல இருந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க. நான் கண்ணாடி மாதிரில சிரிச்சா சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன்ல. முறைப்ப இப்ப என்ன சிரிக்க போறா முறைக்க போறேன். சரி, நீங்க என்ன படத்துல இருந்து டயலாக் சொல்ல போறீங்க? எங்க எப்பவும் நினைக்கிறேன். ஆனா ஒரு டைலாக்ஸ் இருந்துச்சு. வழியில நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரே என்னமோ பச்சை கலர்ல இருந்துச்சு. பக்கத்துல போனேன், எடுத்து பார்த்தேன், ஒரே பிசு பிசுப்பா இருந்துச்சு. நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பு. ஆனா அதை நான் மிதிக்கவே இல்லை. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, கூண்டுல பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா அவன்கிட்ட நிறுத்துறா. பாக்குறியா பாடுறா. யார் அடிச்சு பொறி கிளம்புதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். பொறி கிளம்புது, அடுத்து பொறிகள்ல கிளம்பும், எல்லாம் கிளம்பும். என்னடா தம்பி? ஒரு தடவை மேல கைய வைக்கும் போது யோசித்து கைய வைக்கணும். மீறி கைய வச்சா சாக்கடிக்குமா? உங்களுக்கு எல்லாம் போலீஸ்காரன் பார்த்ததுல வேற வேட்டைக்காரன் தான் வேணும். நான் போற வழி தண்ணி வழி. இந்த பக்கமா தீக்குச்சிக்கு 2 பக்கம் அரிசினாலும் அட்டி பிடிக்கும். இந்த நாகூருக்கு இந்த பக்கம் அரிசினாலும் தீ பிடிக்கும். அப்படி வராது. இது அலெக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வரும். உங்க பேரை பட்டு. ஆமா, நம்ம தான் தீயே. அங்க நீ தீயா? அப்பப்பாவோட பொண்ணும் எங்க அப்பாவோட அப்பப்பாவோட பையனும் சேர்றாங்கன்ட்டு எங்க அப்பாவோட அப்பாவோட சொல்லி வச்சாங்க. ஆனா இங்க ஒரு ஆண், இங்க ஒரு பெண், இங்க ஒரு ஆண், இங்க ஒரு பெண், இப்படி பிறந்து தொலைச்சதால யாராலையும் கல்யாணம் பண்ண முடியல. ஆமா, இப்பதான் இங்க ஒரு பெண், இங்க ஒரு ஆண் பிறந்தனால நாங்க நல்லா கொண்டாடுறோம், நல்லா கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது வந்து நாங்க எடுத்த முடிவு கிடையாது, முன்னோர்கள் எடுத்த முடிவு. இதை நாங்க நிறைவேற்ற போறோம். என்ன சொல்றது? ஒரு மில்லிசானம் கூட தான் என்னோட வாழ்க்கை. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நான் நல்லவன், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப கெட்டவன். இந்த சப்பாத்தி எங்கிட்டு திரும்பி போட்டா சுட சுட இருக்கும், இங்கிட்டு திரும்பி போட்டா ஆறி போயிடும். கூச்சம் போச்சு. அம்மா தளபதி சிங்க குட்டி செழிப்பா இருக்க போல. என் மகன் 10ஆவதுல பாஸ் ஆகணும், இல்லாட்டி ஒன்னு நடுத்தரல நிப்பாட்டுவேன், உன் கடையை ஜப்தி பண்ணுவேன். வாப்பா தளபதி
செல்வ செழிப்பா இருக்கவளா சிங்கக்குட்டி என் பையன் பத்தா நாய்க்குட்டி அதை மறந்துட்டீங்க பாப்பா தளபதி செழிப்பா இருக்கவள சிங்கக்குட்டி என் மகன் 10ஆவதுல பாஸ் பண்ணணும் அதுக்கு நீ என்ன செய்யாச்சு என்னப்பா தளபதி ரொம்ப சிங்கக்குட்டி ரொம்ப என்ன செழிப்பு சிங்கக்குட்டி இல்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன் தளபதி சிங்கக்குட்டி என்ன ரொம்ப செழிப்பா இருக்க போல என் பையன் 10ஆவதுல பாஸ் ஆகணும் இல்லாட்டினா ஒரு கடையை ஜப்தி பண்ணிடுவேன் கடையை ஜப்தி பண்ணிடுவேன் ஏன்னா எல்லா பத்திரமும் இப்படி பண்றீங்களேப்பா நீங்க போலீஸ் கூப்பிடுவேன் டைலாக் என்னன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இதயம் பலவீனமானவங்க இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இந்த டைலாக் தான் இன்னைக்கு அன்னைங்க எல்லாம் எப்படி சொல்ல போறாங்கன்றத பார்க்க போறோம். பிரகாதா உள்ளவங்க ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஃபைட் எல்லாம் பார்க்காதீங்க. காமெடி சீன் லவ் சீனை மட்டும் பாருங்க. எதுக்கு ஃபைட்டை பாக்குறீங்க? பிரெக்னன்ட் ஆனவங்க ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு எல்லாம் ஆட்டோ வந்து இலவசம். ஆட்டோ இலவசம். ஓடிக்கோங்க ஃப்ரீ தான். 18 வயசு கீழே உள்ளவங்க இதே பலமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா பேகால ஆயிருவீங்க. பாத்தீங்கன்னா பேகால ஆயிருவீங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்ல என்ன சொல்ல கட்சியில மாநாடு நடத்திருக்காங்க கூப்பிடு. என்ன சொல்ல 18 வயசுக்குள்ள 18 வயசுக்குள்ளவங்க ஓட்டு போடக்கூடாதுப்பா. 18 வயசு மேல இருக்கவங்க மட்டும் ஓட்டு போடுங்க. அதெல்லாம் சொல்ல இதயம் பலவீனவங்க அவங்க எல்லாம் வேமா சர்ஜரி பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா இருப்பீங்க. நிறைய நாள் உயிரோடு இருப்பீங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்துல இருந்து ஒரு சின்ன டைலாக். நான் நேரம் எங்க அம்மாண்ட போனேன். அம்மா குழா வீட்டுல எல்லாம் லைட் கும்முன்னு இருக்குது. நம்ம வீடு அம்மா கம்மன் இருக்குன்னா எங்க அம்மா உம்முன்னு இருக்குது. அம்மாட்ட போனேன். நம்ம கும்மல வீட்டுல மட்டும் லைட் மட்டும் கும்முன்னு இருக்குது. நம்ம வீட்டுல லைட் மட்டும் டம்மி வருது. இதுக்கு இந்த அம்மா கும்மன் கம்மன் இருக்காங்க. கும்மன் இருக்காங்க தம்மன் இருக்காங்க. நேரம் எங்க அம்மாட்ட போனேன். அம்மா குமுலா வீட்டுல எரியிற லைட் எல்லாம் கும்முன் இருக்கு. நம்ம வீட்டுல ஏமா உம்முன் இருக்கு. ஜம்முன் இருக்கு. உம்முன் இருக்கு ஜம்முன் இருக்கு. அம்மா நம்ம வீட்டுல எரியிற லைட்டு கும்முன்னு இருக்குமா? நம்ம வீட்டுல எரியிற கும்முன் இருக்குமா? ஆனா கவிதா வீட்டுல எரியிற ஐயோ அது கவிதா குமுதாங்க பேரைய மாத்திட்டாரு. வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். ஏன்னா என் முன்னாடி என்னை அடிச்சு துரத்து விட்டுருச்சு. முன்னாடி அடிச்சு பூங்கால வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன். அம்மா அமுதா வீட்டு அம்மா அமுதா வீட்டு அம்மா என் மாமியாரு. அம்மா குமுதா வீட்டுக்கு போனேன். குமுதா வீட்டுல இருக்க பல்பு குண்டு மாதிரி எரியுது. நம்ம வீட்டுல இருக்க லைட் எரியல. நம்ம வீட்டுல லைட் எரியல. ஏன் சுவிட்ச போட்டா தானே எரியும். சுவிட்ச போடுங்கயா. நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனேன். நேரா உங்க கும்மு லைட் எங்க வீட்டுல கம்மன் இருக்கு. எங்க அம்மா நாங்க உம்முன்னு உட்காருக்காங்க. சூப்பர் நல்லா சொல்லிட்டாரு. சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் அந்த நொடி என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீச முறுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் டைலாக். அண்ணங்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். சாவை கொண்டு பயப்படக்கூடாது. என் கண்ணை பார்த்து மிரளக்கூடாது. ஆமா என் கண்ணை பார்த்து மிரளக்கூடாது. ஏன்னா என் கண்ணு கொடூரமா இருக்கும். சாவ நேருக்கு நேரம் பார்க்க அந்த நொடி அந்த நிமிஷம் என் கண்ணுல ஒரு சுட்டு பயம் இருக்கக்கூடாது. என் மூக்குல என் மீச முறுக்கிட்டு இருக்கணும். நான் சிரிச்சுட்டே இருக்கணும். அவங்க வீட்டுல வருவாங்கனாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். இப்படியே தான் இருப்பேன். என்னைய போய் திரும்பி சொல்றேன். சிம்பிள். சாவ நேருக்கு நேரம் பாக்குற பயம். சாவ நேருக்கு நேரம் பாக்குற பயம் தைரியம் எனக்கு எதுவுமே கிடையாது. இது உனக்கு தேவை. நேரம் பார்த்துட்டு போவேன். சாவ நேருக்கு நேர் பாக்குற அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நொடி என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் மீச முறுக்கிட்டு இருக்கணும். என் மீச முறுக்கி